ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனோட வரும். நிறைய பேரோட ப்ராப்ளம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டோ இல்லை எந்த பாஸ்வேர்டாக இருந்தாலும் மறந்துடுவாங்க. நானுமே அப்படி தான். எனக்குமே வந்து ஞாபகம் இருக்காது. இன்ன வரைக்கும் என்னோடய இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு தேவைப்படும் போது நான் என்னென்னலாம் பண்ணுவேன், ஃபர்கெட் அடிப்பேன். அது வந்து எப்படியெல்லாம் பண்ணுறேன், ஃபோன் நம்பர் வச்சு நான் எப்படி வந்து என்னோடது லாகின் பண்ணுறேன், இல்லை மெயில் ஐடி வச்சு எப்படி லாகின் பண்ணுறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித் தரப்போகிறேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். எல்லா ஸ்டெப்பும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்று இல்லைன்னா கூட இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதனால் எப்படியெல்லாம் லாகின் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா ஸ்டெப்பையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொஃபைல் பேஜுக்குள்ளே போய்ட்டு மேலே வந்து 3 கோடு இருக்கும். அதை தொட்டு செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா செக்யூரிட்டி அப்படின்னு இருக்கும். செக்யூரிட்டிக்குள்ளே போனீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதில் வந்து நாம் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் அதுக்கு கீழே லாஸ்ட் ஒன்று வந்து இருக்கும் பாருங்கள், செக்யூரிட்டி செக்கப் அப்படின்ட்டு. ஸோ அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு என்னென்னா, நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களோட கரண்ட் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மூலிமா வந்து நீங்கள் உங்களுக்கு கரண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த 2 பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஒரு மெத்தடு நம்மளோட பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இந்த ஒரு வழி மட்டும் இல்லாமல் இன்னொரு வழியிலும் நம்மளோட பாஸ்வேர்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து நம்ம லாக் அவுட் பண்ணணும். அதாவது எந்த ஐடியோட பாஸ்வேர்டு நீங்கள் மாற்ற நினைக்கிறீங்களோ அந்த ஐடி வந்து நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கோங்க. லாக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட உங்களோட ஃபோன் நம்பரோ இல்லை மெயில் ஐடியோ இல்லை ஃபேஸ்புக் கனெக்ஷன் அதோட பாஸ்வேர்டோ நீங்கள் தெரிஞ்சிருந்தால் மட்டும் லாக் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லாக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப லாகின் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம், பாஸ்வேர்டு தெரியாமல். ஸோ இந்த 3மே இருந்தால் நம்ம வந்து 3ல் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நம்ம ஐடி நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த 3ல் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா கூட நீங்கள் உங்களோட ஐடி லாக் அவுட் பண்ணலாம். ஆனால் உங்ககிட்ட இது 3மே இல்லைன்னா கண்டிப்பாக உங்களோட ஐடி ரெக்கவர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால் இந்த 3ல் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணலாம் உங்கள் அக்கௌண்ட்டை. இப்போ நான் வந்து என்னோடய அக்கௌண்ட் வந்து லாக் அவுட் பண்ணுறேன். செட்டிங்ஸில் போய்ட்டு கொஞ்சம் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா லாக் அவுட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நான் அதில் வந்து லாக் அவுட் கொடுத்துக்கிறேன். இப்போ என்கிட்ட 2 அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதனால் அது வந்து சஜஷன் கேட்குது. உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டாக இருந்தால் டேரெக்டாக உள்ளே போயிடும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் ஐடியில் இருக்கிறதா வந்து நான் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் நான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறத விட்டு உள்ளே போய்க்கிறேன். ஸோ இப்போ நான் உள்ளே போனதுக்கப்புறமா என்னோடய ஐடி பாஸ்வேர்டு வந்து அது என்ட்ரு பண்ண சொல்லுது. எனக்கு வந்து பாஸ்வேர்டு தெரியாது. அதனால் சும்மா நான் ஏதோ ஒரு நேம் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்தா வந்து எனக்கு லாகின் ஆகாது. இன்கரெக்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ நான் அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத வந்து கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு பாஸ்வேர்டு தெரியாது. ஸோ அதனால் நான் ஃபர்கெட் பாஸ்வேர்டு வந்து கொடுக்குறேன். இப்போ நான் வந்து உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் ஃபைண்ட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் வந்துட்டு நம்மளோட மொபைல் நம்பர் இல்லைனா இமெயில் ஐடி இல்லைனா ஃபோன் நம்பர் இந்த 3ல் ஏதாவது ஒன்று இருந்தால் அதில் வந்து டைப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து யூசர் நேம் எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும் அவங்கக்கிட்ட. ஸோ அதனால் நான் யூசர் நேம் கொடுத்து லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணால் உள்ளே போகுது. இப்போ வந்து நம்ம 3 விஷயம் வந்து நம்மளுக்கு காமிக்கும். மெயில் ஐடி இல்லைனா எஸ்எம்எஸ் இல்லைனா பாஸ்வேர்டு அப்படிங்கிற 3 விஷயம் காமிக்கும். உங்கள்கிட்ட இந்த 2ல் எது இருக்கோ அதை வந்து கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அதாவது மெயில் ஐடி இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு மொபைல் நம்பர் 2ல் எது இருக்கோ அதை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் இமெயில் 2மே இருக்குது. நான் ஆனால் மொபைல் நம்பர் கொடுக்குறேன். எனக்கு மொபைல் நம்பர் தான் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ மொபைல் நம்பர் கொடுத்து உள்ளே போனோம் அப்படின்னா போன ஒரு 2 செகண்ட்லேயே நம்மளுக்கு வந்துட்டு கோடு வந்துடும். கோடு வந்து அதுவே லாகின் ஆகி உள்ளே போயிடும். இப்போ வந்து நம்மளோட புது பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ண சொல்லும். ஸோ நம்ம வந்து புது பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணி நம்ம கரெக்டாக க்ரியேட் பண்ணணும். 6 டிஜிட்டில் க்ரியேட் பண்ணணும். ஸோ க்ரியேட் பண்ணி நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபேஸ்புக் மூலியமாகவும் நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா செட்டிங்ஸில் போய்ட்டு உங்களோட டேட்டா ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போ உங்களோட இன்ஸ்டாகிராம் வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான இன்ஸ்டாகிராமாக இருக்கும். எந்த அக்கௌண்ட்டுமே லாகின்ல இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த பேஜ் தான் வந்து காமிக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஃபேஸ்புக் மூலியமாக வந்து லாகின் பண்ணலாம். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் இல்லை மொபைல் ஐடி இல்லைன்னா மெயில் ஐடி இந்த 3லையும் வந்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம்னு சொல்லும். ஸோ நம்ம அந்த 3யுமே வந்து பார்த்துட்டோம் எப்படி லாகின் பண்ணுறதுன்னு. உங்களோட மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆயிரும். ஒரு கோடு வரும், அதுக்கப்புறம் லாகின் ஆயிரும். அதுவே இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயிலுக்கு வந்து ஒரு இமெயில் வரும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து லாகின் கேட்கும் இல்லைனா நியூ பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் நியூ பாஸ்வேர்டு கொடுத்து நியூ பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொன்று என்னென்னா யூசர் நேம். உங்களோட யூசர் நேம் கொடுத்து நீங்கள் அதுலேயும் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் எப்படி லாகின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் எப்படி வந்து லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன்.
இதில வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது, இல்ல ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து பண்ணும்போதோ, நம்ம பாஸ்வேர்ட் குடுக்கறனால நம்மளோட ஸ்க்ரீன் வந்து ஃபுல் பிளாக் ஆயிடுச்சு. அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லயும் தெரியல, ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுக்க முடியல. ஸோ, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் ஃபுல்லாவே வந்து பிளாக் கலர்ல தான் தெரியும். ஸோ, நீங்க இப்போ வந்து Facebook குடுத்து உள்ள போனீங்க அப்டின்னா, உங்களோட Instagram பாஸ்வேர்ட் வந்து கேட்கும். நீங்க ஏதாவது ஒரு பாஸ்வேர்ட் குடுங்க. ஏன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரியாதுல்ல. அதனால குடுத்தீங்க அப்டின்னா, நம்மளது வந்து லாகின் ஆகாது. ட்ரை அகைன் அப்டின்னு வந்து சொல்லி வரும். அதுக்கப்புறம் கீழ பார்த்தீங்கன்னா, Facebook அப்டின்ட்டு ஒரு விஷயம், யூஸ் Facebook அப்டின்னு இருக்கு இல்லையா? ஸோ, அத தொட்டு நீங்க இப்போ வந்து உள்ள போங்க. ஸோ, நீங்க வந்து இப்போ உள்ள போயிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு புது பேஜ் ஒண்ணு வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல வந்துட்டு உங்களோட மொபைல் நம்பரோ, இல்ல அந்த உங்களோட Facebook ஐடி நேம் வந்து குடுக்க சொல்லும். குடுத்ததுக்கப்புறம் கீழ பாஸ்வேர்ட் வந்து குடுக்க சொல்லும். 2யும் நீங்க டைப் பண்ணிட்டு உள்நுழை அப்டிங்கிறது வந்து குடுத்தீங்க அப்டின்னா, இப்போ உங்களுது வந்து ப்ராசஸ் ஆகும். இப்போ வந்து அது வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. இந்த அக்கவுண்ட் மூலியமா தான் நீங்க வந்து உங்களோட Instagram அக்கவுண்ட் ஓப்பன் பண்றீங்க அப்டின்ட்டு. நீங்க வந்து குடுத்தீங்க தொடர்க அப்டிங்கிறத குடுத்தீங்க அப்டின்னா, இப்போ வந்து உங்களோட Instagramக்குள்ள வந்து அது லாகின் ஆயிடும். ஸோ, இதுதான் வந்து Facebook மூலியமா வந்து நம்ம லாகின் பண்றது அப்டிங்கிறது. ஸோ, உங்களுக்கு இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்மளோட Instagram ஐடி பாஸ்வேர்ட் நம்ம மறந்துட்டோம்னா, நம்ம எந்த வகையில சேஞ்ச் பண்ணிக்கலாம், எப்படி லாகின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து தெளிவா சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். நீங்க ஃபஸ்ட்டு உங்களோட செட்டிங்ஸில போய்ட்டு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களோட அக்கவுண்ட் லாக் அவுட் பண்ணிட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களோட Instagramயே டெலீட் பண்ணிட்டும் லாகின் பண்ணிக்கலாம். இந்த 3 வழிகள்ல நீங்க உங்களோட அக்கவுண்ட்ட வந்து லாகின் பண்ணிக்கலாம். இல்லைனா பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா, நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, உங்களோட மெயில் ஐடி இல்லன்னா உங்களோட மொபைல் நம்பர் இல்லன்னா Facebook ஐடி. இந்த 3ல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட உங்களோட ஐடி வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஆனா, இந்த 3மே இல்லாம உங்க ஐடி வந்து கண்டிப்பா லாகின் பண்ண முடியாது. ஸோ, நான் நெறைய வழி வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஸோ, உங்களுக்குமே ஏதாவது தெரிஞ்சுச்சு அப்டின்னா, அதாவது லாகின் பண்ணலாம். இந்த 3மே இல்லாம எப்படி லாகின் பண்ணலாங்கிறது தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் வந்து பாஸ்வேர்டு வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ, அதனால உங்களுக்கு ஏதாவது வழி தெரிஞ்சாலும் சஜஷன் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச 3 வழிய நான் சொல்லிட்டேன். ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சஜெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடயே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கதை கொடுத்துருங்க. அப்பதான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒன்றுக்கு ஒன்றே வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.